இலங்கையில ஊடுருவி இலங்கையினுடைய அனைத்து மட்டங்களுக்கும் இருந்த ஒரு இருள் அரசுக்கு எதிரான ஒரு பிரகடனம். இந்த நாட்டை ஒரு அரசாங்கம் சரி கொண்டு வந்துராதா, இந்த நாடு நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வராதாண்டு இந்த நாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொரு பிரஜையும் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களோ அந்த ஒவ்வொரு பிரஜையினுடைய ஏக்கங்களையும் அவர்களுடைய கேள்விகளையும் அவர்களுடைய வழிகளையும் தான் உணர்ந்திருக்கிறேன். இது எனக்கு புரிகிறது, நான் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்க சொல்றது எனக்கு விளங்குது என்றதை மக்களுக்கு என்ன செய்ய ஜனாதிபதி தெரியப்படுகிறார். ஜனாதிபதி அந்த விடயத்தில் என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னா தெளிவாக இருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் அதை கையில் எடுத்திருக்கின்றது. போதைப் பொருளை ஒழிப்போம் என்ற இரண்டாவது முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஆக இந்த கால ரீதியான மாற்றத்திலே இது எந்த தூரம் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட புரோகிராமாக மாற்றப்பட்டு விடுமா அல்லது உண்மையாகவே மக்கள் மத்தியில் இதற்கு ஒரு நீண்ட ஆதரவு கிடைக்கும் என்று நம்புகிறீர்களா? ஏன்னா நாங்கள் கடந்த காலங்களிலும் பார்த்தோம், கடந்த அரசாங்கத்திலும் சாதாரணமாக பாடசாலை மாணவர்களுடைய புத்தக பைகளை கீழே கொட்டி செக் பண்ணுறதை பார்த்தோம். ஆனால் பெரிய பெரிய திமிங்கிலங்கள் வெளியிலே உலாவிக் கொண்டிருந்தார்கள். அது வரும் ஒரு ஊடகத்துக்காக காட்சிப்படுத்தப்பட்ட நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது உங்கள் நிலைப்பாடு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க. இந்த கேள்விக்கு சொல்கிறதுக்கு முதல் இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை புதிய பாதி நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கும் இந்த சக்தி டிவி நிறுவனத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேட்குற இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தற்போது போதைப் பொருளுக்கு எதிரான யுத்தம் ஒன்றை நாங்கள் போறோன்ற பிரகடனம் செய்கிறோம் என்று நேற்றைய தினம் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். இந்த போதைப் பொருளுக்கு எதிரான பிரகடனம் என்று சொல்லி ஜனாதிபதி நேரடியாக போதைப் பொருள் வர்த்தகத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம், போதைப் பொருளை நாட்டிலிருந்து துடை தெரிவோம் என்ற இந்த பிரகடனம் என்றது வெறுமனே நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிரான பிரகடனமாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது இலங்கையில ஊடுருவி இலங்கையினுடைய அனைத்து மட்டங்களுக்கும் இருந்த ஒரு இருள் அரசுக்கு எதிரான ஒரு பிரகடனம். இந்த இருள் அரசுன்றது போதைப் பொருளை மட்டுமல்ல, இலங்கையில போதைப் பொருளை பரவலை மட்டும் செய்யல, இலங்கையில் நடந்த அத்தனை சட்டவிரோத செயல்களுக்கும் இலங்கையில் நடக்கிற குற்றச் செயல்கள் அத்தனைக்கும் பின்புலமாக இருந்தது இந்த போதைப்பொருள். இலங்கையில் இருந்த இந்த அண்டர்வேர்ல்டு என்று சொல்லப்படும் இந்த பாதாள உலக செயற்பாடுகள், அந்த குற்றங்கள், இது எல்லாமே அதுவும் போதைப்பொருளும் என்றது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றது. அது இருந்தால் இது இருக்கும். இந்த ரெண்டையும் வைத்து பின்னப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வலையில தான் நாடு சிக்கி இருந்தது. கடந்த கால அரசாங்கங்களும் சரி அல்லது ஒவ்வொரு ஊர்களில் மாவட்டங்களில் அல்லது சிவில் சமூகங்கள் இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும் என்று எடுத்த முயற்சிகள்ல இருந்து நாங்கள் அடிப்படையில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு, அதுக்கு எதிரான நடைபவனி, அதுக்கு எதிராக மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்ய வைக்கிறது, ஸ்லோகங்களை ஏந்துறது, சோசியல் மீடியாவில் அவேர்னஸ் நாங்கள் செய்கிறது, இப்படியான செயற்பாடுகள் இருக்கும்போது மக்களுக்கு என்ன இருக்கலன்னா இது ஒரு சாதாரணமாக அன்றைய ஒரு நாள் ஒரு போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக நாங்கள் ஒன்றை பிரகடனம் பண்ணுவோம், ஒரு மாதத்தை நாங்கள் பிரகடனம் பண்ணலாம், அந்த பிரகடனத்தோடு அது கலைஞ்சு போகிற ஒரு விஷயமாக இருந்தது. அதில் நம்பிக்கை இன்னும் முழுசாக வரல. ஏனென்றால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புத்தக பைகளை கொட்டி இலங்கையில் மாணவர்களோட இதை சர்ச் பண்ணி போதைப் பொருளை தேடினவர்கள் இப்போ இலங்கையில் போதைப் பொருள்ன்றது எப்படி வந்ததுன்றதை கேள்வி மக்கள்கிட்ட இருந்தது. இந்த இலங்கையில் ஒன்று போதைப் பொருள்ன்றது ஹாபரில் தானே வரணும் அல்லது ஏர்போர்ட் மூலமாக தானே வரணும், அப்போ அதை பிடிக்காமல் எங்களோட பிள்ளைகளில் தேடிக்கொண்டிருந்து நாங்கள் ஸ்லோகங்களை செஞ்சு போதைப் பொருளை முடிக்க முடியாது என்ற ஒரு புரிதல் ஒன்று மக்கள்கிட்ட பொதுவாக இருந்திருந்தது. அதனால ஒரு நம்பிக்கை இனம், இது சாத்தியமே அற்றது என்ற நம்பிக்கை இனம் இருந்தது, விரக்தியும் இருந்தது. ஆனால் இலங்கையில் எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள்ன்றது நாங்கள் நினைச்ச மாதிரி ஹாபர்லையோ அல்லது ஏர்போர்ட் மூலமாக வந்ததென்ற தாண்டி இலங்கையில் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மிக பெருமதியான அளவில். இந்த மித்தனியாவில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து இலங்கையில் அந்த மூலப்பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு இருந்ததுன்றது இது யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் உண்டு. போதைப் பொருள் நேரடியாக இறக்குமதி செய்ய வர்த்தகத்தை தாண்டி இலங்கையோ அது ஒரு ஹப்பாக அதை உற்பத்தி செய்கின்ற இடமாக மாறி இருக்கின்றது. எந்த அளவுக்கு அரசாங்கமும் அரசாங்க துறைகளும் இதுக்கு ஆதரவு அளிச்சிருந்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் என்று. அப்ப ஆகவே ஜனாதிபதி நேற்றைய தினம் சொன்ன இந்த விஷயத்துல மிக குறிப்பாக மக்களுக்கு அதுல எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்லது இதை நான் பார்க்கிற விஷயம் எப்படி இருக்குது என்றால் பொதுவாகவே மக்கள் இதை என்ன செய்யறாங்கன்னா நம்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மாறி இருக்குது. ஏனென்றால் நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய அந்த உரையை கவனிச்சிருந்தால் அவர் பேசிய உரை என்றது சோகதாச உள்ளரங்கில் இருந்த மக்களுக்காக அல்லது அதுல கூடியிருந்த கூட்டத்துக்காக பேசின பேச்சு ஒன்றல்ல. நாட்டினுடைய ஒரு எல்லைப்புறத்தில் வடக்கில் ஒரு மூலையில், தெற்கில் ஒரு இடத்துல, கிழக்கில் ஒரு இடத்துல, நாட்டு மத்திய மலை நாட்டில் ஒவ்வொரு குடில்கள், குடிசை வீடுகள், ஒவ்வொரு தெருக்களிலும்
இந்த போதைப் பொருள் இல்லாமகி இந்த நாடு நல்ல பாதைக்கு வரணும், இந்த நாட்டை ஒரு அரசாங்கம் சரி கொண்டு வந்துடாதா, இந்த நாடு நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வராதாண்டு இந்த நாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொரு பிரஜையும் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்களோ அந்த ஒவ்வொரு பிரஜையினுடைய ஏக்கங்களையும் அவர்களுடைய கேள்விகளையும் அவர்களுடைய வழிகளையும் தான் உணர்ந்திருக்கிறேன். இது எனக்கு புரிகிறது, நான் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்க சொல்றது எனக்கு விளங்குது என்றதை மக்களுக்கு என்ன செய்ய தெரியப்படுகிறார். இதுதான் ஒரு அரசாங்கம் ஆக ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இந்த இடத்துல இந்த அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கங்களையும் தாண்டி அல்லது எந்த ஒரு அரசாங்கம் செய்ய துணியாத ஒரு விடயமாக என்ன செய்யுதுன்னா ஜனாதிபதியினுடைய இந்த பிரகடனம் என்றதும் இந்த மக்களோட விடயங்களை புரிஞ்சு கொள்வதும் என்றதும் புரிஞ்சிருக்குது. என்னன்னு சொன்னால் அவர் எந்த ஒரு அரசாங்கம் என்றது தன்னுடைய அரச நிறுவனங்களையோ அல்லது அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு துறைகளையோ நேரடியாக குற்றம் சொல்லுவதோ அல்லது வருகின்ற குற்றங்களை மூடிமறைப்பதற்கான முயற்சிகள் தான் பொதுவானது. ஆனால் ஜனாதிபதியினுடைய நேற்றைய உரையில் இந்த போதைப் பொருளில் சம்பந்தப்படுகின்ற போலீஸ் அதிகாரிகள், பாதாள உலகத்தினருக்கு இராணுவத்தினுடைய துப்பாக்கிகளை கொடுக்கிற இராணுவ உத்தியோகத்தர்கள், போலீஸ் இலக்கத்தகடுகளை வாகனமே இல்லாத இலக்கத்தகடுகளை வச்சிருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்ட சம்பவம், இப்படியான தன்னுடைய அரசு நிறுவனங்களுக்குள்ள இருக்கின்ற பிள்ளைகள், அதே போல இந்த பெட்டா மார்க்கெட்ல புக் விற்கிற ஒருவரை கொண்டு போய் ஒரு பாதாள உலகத்தினுடைய ஒரு ஆளுக்கு பாஸ்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. இதுல இருக்கிற குறைபாடுகள் ஜனாதிபதி தெளிவு அடையாளம் கண்டிருக்கார். இதுதான் மிக முக்கியமான இடம். ஒரு விடயத்தை நாங்க செய்ய போறோம் என்றால் அதனுடைய பொறிமுறை அதில் இருக்கிற தடையை முதலடையோம். அப்ப ஜனாதிபதி அந்த விடயத்தில் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா தெளிவாக இருக்கிறார். இந்த விடயங்களை அகற்றாமல் இந்த விடயங்களை சீர்படுத்தாமல் என்ன செய்ய முடியாது. அதான் அரசியல்வாதிகளோ அரசாங்கமோ காலத்தோட 5 வருடத்தோட மாற்றக்கூடியது. ஆனால் இன்றைக்கு இமிகிரேஷன்ல இருக்கிறவங்களோ பாதுகாப்புத்துறையோ அவங்க 5 வருடத்தோட மாற்றப்படுவது கிடையாது. இந்த நாட்டினுடைய அவர்களுக்கு ஒரு குறித்த அளவு வரைக்கும் இந்த நாட்டினுடைய நீண்ட காலமான இந்த நாட்டினுடைய மெக்கானிசத்தினுடைய மிகப்பெரிய பங்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த போதைப் பொருளையும் இந்த அண்டர்வேர்ல்ட் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் தொடர்பாக இருக்கிறது என்றதை ஒழிக்கணும் என்ற இந்த ஜனாதிபதியினுடைய இந்த போதைப் பொருளுக்கான பிரகடனத்தில் அதை குறிப்பிடுறது என்றது பொதுவாக இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு 4-5 மாதங்களுக்கு முதல் பொதுவாகவே ஒரு நம்பிக்கையினம் அல்லது இவர்கள் பேசி கொண்டிருப்பாங்க, எதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு பொதுவான ஒரு சிந்தனை போக்கொண்டு அல்லது அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் பொதுவான மக்கள் மத்தியில் இருந்திருந்தது. ஆனால் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அந்த விடயத்திலிருந்து மாறுபட்டிருக்கிற காரணத்தால் அது வித்தியாசமாக அந்த மக்களை தான் புரிந்து கொண்டிருக்கிறேன், மக்களுடைய பேச்சுக்கள் என்ற காதுகளில் விழுகிறது என்றதை அவர் மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. ஜனாதிபதியின் மீதும் அரசாங்கத்தின் மீதும் மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை என்ன செய்ய கொடுத்திருக்குது. இந்த போதைப் பொருளை இவரை தவிர அல்லது இந்த அரசாங்கத்தை தவிர வேறு யாராலும் முறியடிக்க முடியாது, அது இந்த காலத்துக்குள்ளே முறியடிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை பெரும்பாலும் அனைவற்றையும் என்ன செய்ய வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்குது.